கிளாத் வந்து இந்த மாதிரி அதிகமா இருக்கணும். மேல நமக்கு கிளாத் வேண்டாம், பட் நமக்கு கீழையும் சைட்லயும் கண்டிப்பா கிளாத் வேணும். சரியா? நீங்க சுடிதார் கொடுங்க. இல்லப்பா இப்ப எப்படி இருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து நீ நெக்கடி முடிச்சுடா. இந்த இடத்துல லைட்டா அப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துல இப்படி வைக்கணும். வைக்கும் போது இந்த கோடு இருக்கா, இந்த கோட்ல கரெக்டா இது பிளேஸ் ஆகணும். ஓகேவா? இதுதான் முக்கியம். அடுத்தது இது இருக்கா, இப்போ இதை வந்து இப்படி ரெண்டா மடிச்சா இந்த இடத்துல வருதா, இந்த இடம் வந்து இங்க வரணும். ஓகேவா? இந்த இது கரெக்டா இந்த இடத்துல வரணும். ஓகே ஓகேவா? இப்படி போட்டுட்டு உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து இதுல போடுங்க அந்த கலர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுடைய தையல் வந்து இப்படி வரணும். ஓகேவா? இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் தைச்சிடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நகராம இருக்க தைச்சுக்கிறது. இப்போ இது மேல் கிளாத் தானே? ஆமா ஆமா, மேல் கிளாத் தான். மேல வச்சு தான் உள்ள திருப்ப போறோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி பிளேஸ் பண்ணிட்டோமா, இது ரெண்டுமே தைச்சதுனால இது நகராம அப்படியே இருக்கும். பின்னிங் பண்ணிக்கணும். ஆமா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய தையல் வந்து இந்த இது ஓரத்துல வரணும். டச் ஆகக்கூடாது. ஆக மொத்தம் உங்க தையல் வந்து இப்படி ஓரமா வரணும். கேன்வாஸ் மேல வரக்கூடாது. அதுதான் கேன்வாஸை ஃபர்ஸ்டே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த தையல் கேன்வாஸ் மேல போட்டுட்டு, ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸ் மேல போடணும். அதுக்கப்புறம் உங்க தையல் வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்றது. கட்டிங் அது. ஆமா, இது வந்து கட்டிங். ½ இன்ச். ஆமா, ½ இன்ச் விட்டுட்டு இந்த தையலை மட்டும்தான் கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணி இது தனியா எடுத்துட்டோம்னா இது ஒரு இல்லையா, இதை தூக்கி அப்படியே இதை பின் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிக்கோங்க.